Oppo K13 சீரிஸ்ல 3 ஃபோன் இருக்கு. Oppo K13, K13 Turbo, K13 Turbo Pro. இந்த வீடியோல Oppo K13 Turbo உடைய ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட அந்த ஃபோன் தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிசைன் கிளாஸ் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமையும் மெட்டலில் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும். பட் பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. பேக் பேனல் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே உங்களுக்கு போல்ட் மாதிரி சில டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் ஏதோ ஒட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அதே நேரத்தில் பேக்கில் வந்து ஸ்மெஜஸ் ரொம்ப அதிகமாகவே ஆகுது. ஸோ நீங்கள் அவங்க கொடுத்த டிஃபால்ட் கேஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும். கேஸ்லேயே உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற மாதிரியான அந்த டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபோன் கலர்லேயே தான் கேஸ் வரும். இதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான ஹைலைட் இதோடைய கூலிங் ஃபேன் தான். சைடுல உங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வென்டிலேஷன் போட்டுருக்கறனால பவர் பட்டன், வால்யூம் பட்டன் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்காங்க. எட்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டா கர்வா இருக்கு. ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஒரு பாக்ஸி லுக்ல கொடுக்குது. லைக் S25 அல்ட்ரா இருக்கு பாத்தீங்கன்னா, கிட்ட அந்த மாதிரியான ஒரு பாக்ஸி லுக் தான் கொடுக்குது. ஃபோனோட வெயிட் உங்களுக்கு 220 கிராம்ஸ் கிட்ட இருக்கு. சோ கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். அடுத்தது டிஸ்ப்ளே. இதுல 6.8 இன்ச் 1.5K AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 10 பிட் பேனல் தான். HDR சப்போர்ட்டும் உண்டு. YouTube, Netflix ரெண்டுத்துலயுமே உங்களால HDR கண்டென்ட் பார்க்க முடியும். 1600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். இது யூசுவலான 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே தான். சோ யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அவுட்டோர்ல வச்சு யூஸ் பண்றதுக்கும் டிஸ்ப்ளே நல்லா பிரைட்டாவே இருக்கு. அண்ட் இதுல கண்டென்ட் பார்க்கிறதுக்கு நல்லாவே பிரைட்டா வைப்ரண்டா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்கிறனால மீடியா வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல டிவைஸ் அப்படினே சொல்லலாம். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசுறப்ப நல்லா லவுடான ஸ்பீக்கர்ஸே கொடுத்திருக்காங்க. ஃபுல் சவுண்ட் வச்சாலும் குவாலிட்டி குறையற மாதிரி எந்த ஃபீலும் இல்ல. நல்லா பண்ணிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேல குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்ஸ் அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை பிரஸ் பண்ணி நம்ம வீடியோக்கு ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் நீங்க பாப்பீங்க. சோ ஹைப் பண்ணி விடுங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ் வந்தோம்னா இங்க MediaTek Dimensity 8450 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா LPDDR5X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. BGMI, Call of Duty, Genshin Impact மாதிரியான எல்லா கேம்ஸையும் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட கூலிங் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸர் ஓவரா ஹீட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஃபோன் அதை ஆட்டோமேட்டிக்கா த்ராட்டில் பண்ணும். யூசுவலா கேம் விளையாடுறப்ப ப்ராசஸர் ஓவரா ஹீட் ஆகும். பட் இங்க ஆக்டிவ் கூலிங்க்கு ஃபேன் கொடுத்துருக்கறனால ஃபோன் ஹீட் ஆகிற அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபேன் கூலும் பண்ணிட்டு இருக்கும். ஸோ உங்களால இன்னும் அதிக நேரத்துக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல கேம் ஆட முடியும். அது இந்த ஃபோன்ல ரொம்பவே நல்லா இருக்கு. பெஞ்ச் மார்க்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் மாதிரியான விஷயங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமமே 42, 43 தான் போய் நிற்குது. இது ஸ்ட்ரெஸ்ஸஸ் தப்ப. இதுவே நம்ம உண்மையிலே கேம் விளையாண்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஹீட் ஆகல. ஆனால் நீங்க ரொம்ப நேரம் விளையாடுறப்ப ஃபோன் வாவாகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்குது. அதுவுமே நீங்க கேஸ் போர்ட் விளையாடுனீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. ஸோ இந்த ஃபேன் இருக்கிறது இந்த ஃபோனுக்கு நிஜமாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஃபேனையும் தாண்டி 7000 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான ஒரு வேப்பர் சேம்பர் சிஸ்டமும் உள்ள இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் சேர்றப்ப ஒரு நல்ல கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்களால இன்டென்சிவான கேம் பிளே இந்த ஃபோன்ல பிளே பண்ண முடியும். ரைட்டா? அப்புறம் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் SUPERVOOC சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துருது. பெரிய பேட்டரி, ரொம்ப நேரம் கேம் ஆட முடியும். பிளஸ் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளுக்கு மேல ரொம்ப தாராளமா வந்துச்சு மக்களே. ஈவன் நான் கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டா கூட எனக்கு பேட்டரியில அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரைன் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஒரு நாளைக்கு மேல உங்களுக்கு தாராளமா இந்த போன் கிடைக்கும். நீங்க கேம் ஆடாம இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக கூட கிடைக்கும். ஸோ 7000 mAh பேட்டரி இதுல நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்தது கேமரா. இந்த போனோட ஒரு முக்கியமான டவுன் சைடு அப்படின்னு சொல்லலாம். பிரைமரியா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியா 2 MP ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க மக்களே. இது என்ன கதை எனக்கு தெரியல. 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு வகையில் யூஸபுளா கூட இருந்திருக்கலாம். ஆனா 2 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல எடுக்கிற போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. ரொம்ப ஓகேவான குவாலிட்டியா தான் இருக்கு. அதுவும் லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி இருக்கு. கேமரா குவாலிட்டின்றது இந்த பிரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பா பண்ணிருப்பான்றது எனக்கு தோணுது. அது இந்த போனே ஒரு டவுன் சைடு தான். 4K 30 FPS வீடியோ பின்னாடி ஷூட் பண்ண முடியும். 1080p 30 வீடியோஸ் தான் உங்களுக்கு செல்ஃபில ஷூட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1080p 60 கொடுத்துருக்கான்றத நான் நினைக்கிறேன். பட் இதுல இப்படித்தான் இருக்கு. ஓகே, Oppo K13 Turbo பேக்ல உங்களுக்கு 4K 60 FPSல ஷூட் பண்ண முடியும். நான் அப்படியே நடக்கிறேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1xல இருக்கு. வேணும்னா 2xக்கு உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது செல்ஃபி 1080p 30 FPSல தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்போ அப்படியே நடக்கிறேன். ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சொல்லுங்கள் எப்படின்னு.
ஓவரால் கேமரா சைடு கண்டிப்பாக ஒரு பெரிய டவுன் சைடு தான், இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலான்றதை தான் நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 இருக்கு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, அது நல்லா ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. தென் ஹைரஸ் ஆடியோ கோடெக் எல்லாமே இதில் இருக்கு, ஐஆர் போர்ட் இருக்கு. அண்ட் ஃபோன் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 ப்ளஸ் கலர் வாய்ஸ் 15 ரன் ஆகிட்டு இருக்கு. 2+3 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு, ஐகான்ஸோட கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கு, நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கலர் வாய்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு IPX6, X8, X9 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவரால் 25 to 30K பட்ஜெட்டில் எனக்கு கேமராவே தேவையில்லப்பா, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம், நான் அதிகமாக கேம் விளையாடுவேன் அப்படின்ற பீப்புளுக்காக தான் இந்த ஃபோன் இருக்கு. அப்பயுமே 30K பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ஃபோனை ஒரு நல்ல ஃபோனாக சொல்லலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த 30Kன்னு வர்றப்போ உங்களுக்கு போக்கோ F7, iQOO Neo 10 மாதிரியான ஃபோன்ஸ் கூட சில நேரங்களில் உள்ள வரும். அது 32,000 ப்ரைஸில் இருக்குது. பட் ஆஃபரில் 30,000க்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஆனால் அது இப்போ 32,000 இருக்கிறனால அதுக்கு ஓரமாக வச்சிருவோம். இது இல்லாமல் இன்னொரு ஃபோன் இருக்கு, அவர் தான் இந்த OnePlus Nord 5. ஸோ இந்த Nord 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபோன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நான் சொன்னது என்னன்னா கேமரா அந்த அளவுக்கு சரின்னு நான் சொல்லிடுவேன். பட் Nord 5 அப்படி கிடையாது, உங்களுக்கு கேமரா நல்லா இருக்கும். இதில் 8S Gen 3 ப்ராசஸர் இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலராக தான் இருக்க போகுது. பட் இங்கே ஆக்டிவ் கூலிங், வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் கொடுக்குறனால இந்த ஃபோன் உங்களுக்கு இன்னும் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் Nord 5 கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, இதையும் குறைன்னு சொல்ல முடியாது, பட் அதை விட இது பெட்டரா இருக்கும் நான் சொல்றேன். ரைட்டா, ஸோ 30,000 பட்ஜெட்ல இது ஒரு பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற நல்ல ஃபோன்ஸ்ல இதுவும் ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எஸ், இதுதான் இந்த ஃபோனோட என்னோட ரிவ்யூ. ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. 8/128GB வந்து உங்களுக்கு 27,999க்கும், 8/256 உங்களுக்கு 29,999க்கும் கிடைக்குது. இதுல 3,000 இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 3,000 இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். 24,999க்கு உங்களால் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ அந்த பிரைஸ்க்கு இது ஒரு நல்ல ஃபோன் தான். ஏன்னா நாடுன்னு வர்றப்போ உங்களுக்கு 30,000 போயிடும். 25,000 வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஃபோன் தான். 30,000 பார்க்குறப்ப தான் உங்களுக்கு Nord 5 மாதிரியான ஃபோன்ஸ் வந்து நிற்கும். ஓகேவா, தென் இன்னொரு விஷயம், நான் இப்போ சொன்ன iQOO Neo 10 இருக்கட்டும், போக்கோ F7 இருக்கட்டும், Nord 5 இருக்கட்டும், இது எல்லாத்தோட ரிவ்யூவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பார்க்கலன்னா அதையும் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா, ஸோ இதுதான் அந்த Oppo K13 Turbo உடைய என்னோட ரிவ்யூ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே கமெண்ட்ஸ் அப்படியே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை கொஞ்சம் நம்ம வீடியோ நீங்க கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோல நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு வசதியா இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ் நீங்க பார்ப்பீங்க. ரைட்டா, ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பிடிச்சிக்க வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is all from MediaTek Tamil signing out.